எக்ஸ்பர்ட் டாக்ல நம்மளுடைய ராஜா கோவிந்தசாமி சார். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கிறேன், சிறப்பாக இருக்கிறேன். உங்களோட அது மட்டும் இல்லாமல் கிரேட் லீடர், ஜேசிஐலேயும் வந்து ஒரு நேஷனல் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ? இப்போ ஜேசிஐ ரோட்டரினா ஏதாச்சும் ஒன்று தான் சொல்லணும், ரெண்டு சொல்லக்கூடாது. எது சொல்லுவீங்க? நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை, தாமரை ராணி மனசுல வாணி, அந்த கோடையில் ஒரு நாள் மழை வரலாம். இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் வந்து நீங்கள் ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னா என்ன கொடுப்பீங்க? அட்வைஸ் கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க, மெசேஜ். நாலேஜ் அண்ட் ஸ்கில். ஆஷா மேம்க்கு வந்து ஒரு சாங் டெடிகேட் பண்ணா என்ன சாங் டெடிகேட் பண்ணுவீங்க? If you get an opportunity to act as a hero, எந்த ஹீரோயினை சூஸ் பண்ணுவீங்க? இது ரொம்ப சிறப்பான கேள்வியாக இருக்கு. ஒரு அட்ராக்டிவ் செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களை நீங்கள் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க? இப்போ யாராவது உங்களை கோவப்படுத்துகிறாங்க, அப்போ எப்படி நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க? உங்களோட லைஃப்பில் உங்களுக்கான ஒரு பொக்கிஷம் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? இஃப் யூ விஷ் டு பாஸ் த லீடர்ஷிப் டார்ச் டு த ஸ்டூடெண்ட்ஸ், இல்லை communication is the ability to organize and express ideas. ஒரு எஃபெக்டிவ் பப்ளிக் ஸ்பீக்கிங்க்கு முக்கியமான ஸ்கில்னா எது? சக்ஸஸ்ஃபுல் ட்ரெயினராக எப்படி ஷைன் ஆகலாம்? எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் டாக்ல நம்மளுடைய ராஜா கோவிந்தசாமி சார். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கிறேன், சிறப்பாக இருக்கிறேன். உங்களோட பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் சிறப்பாக இருக்கிறோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. இட்ஸ் ஆர் ப்ளஷர் டு பி வித் யூ சார். ஆக்சுவலாக சாரை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அகடமிக் எக்ஸ்பர்டைஸ், அது மட்டும் இல்லாமல் கிரேட் லீடர், ஜேசிஐலேயும் வந்து ஒரு நேஷனல் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோட்டரிலேயும் வந்து டிஸ்ட்ரிக்ட் கவர்னராக இருந்திருக்காங்க. ஸோ நிறைய திறமைகள் வந்து சார்கிட்ட கொட்டி கிடக்கு. எனக்கு சார்கிட்ட பர்சனலாக பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ஆங்கிலமும் ரொம்ப நல்லா இருக்கும், அவருடைய தமிழ் உச்சரிப்புமே ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலாக சார் வந்து ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபஸர், பட் தமிழுமே ரொம்ப அருமையாக பேசுவாங்க. அண்ட் இன்னொரு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா பெண்களை கூப்பிடும்போது தாயின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து அந்த மதுரை மண்ணுக்கே உரிய பெருமைன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார், உங்களை மீட் பண்ணதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். சரி, நம்ம கொஷின்ஸ்க்கு போகலாம் சார். நீங்கள் வந்து ஜேசிஐலையும் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, ரோட்டரிலையும் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களோட லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்ப்பா, எனக்கு இதுதான் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு நீங்கள் நினச்ச ஏதாவது ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா சார்? இதுதான் என்னோட லைஃப்பை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? 1976 இந்தியன் ஜேசிஸ் அமைப்பின் மூலமாக நானும் திலீப் காம்தார் அப்படின்னு நாக்பூரில் இருக்கிறவர், அவரும் முன்னாள் தேசிய தலைவராக இருந்தவர். நாங்கள் 2 பேரும் இளைஞர்கள், 23 வயதில் இருந்தோம். அப்போ எங்களை ஜப்பானில் நடந்த ஏஷியன் யூத் வாயேஜுக்கு தேர்ந்தெடுத்தார்கள். ஓகே சார். அதில் போய் ரொம்ப சிறப்பாக நாங்கள் பங்காற்றிவிட்டு திரும்பி வந்தோம். அதுக்கப்புறம் நிறைய அமைப்புகளில் அது அந்த அனுபவத்தை பேசுவதற்கு அழைத்தார்கள். அதில் ஒரு அமைப்பு தான் இந்த ரோட்டரி அமைப்பும் கூட. இந்த ஜேசிஐனுடைய ஒரு தொடர்பை இங்கே ரோட்டரியில் நீடிக்கிறதுக்கு அது ஒரு பாலமாகவே அமைந்தது. அப்போது திருச்சியில் இருக்கிற, மதுரையில் இருக்கிற சங்கங்கள் எல்லாம் அழைத்த போது இந்த ஜப்பான் அனுபவத்தை சொன்னபோது ஒருத்தர் சொன்னார், எத்தனை நாளைக்கு ஜப்பானை பற்றி பேசிகிட்டு இருப்பீங்க, வேறு அடுத்த கட்டத்துக்கு போகணும் இல்லை, இளைஞராக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னபோது அவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு, இந்த மாதிரி ரோட்டரியில் வெளிநாட்டில் போய் படிப்பதற்கு ஒரு அறக்கட்டளை மூலமாக உதவித்தொகை இருக்கிறது, ஓராண்டு பட்ட மேல் படிப்புக்காக, அதை நீங்கள் விண்ணப்பிக்கலாமே. அப்போ அந்த காலத்தில் அதுக்கு பேர் கிராஜுவேட் ஃபெலோஷிப். அந்த 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 தகுதி பெற்றோம்னா வி ஆர் கால்டு ரோட்டரி அம்பசடோரியல் ஸ்காலர் என்ற தகுதி நிலை. அதை முதல் ஆண்டு போடும்போது அந்த அமையலை, 2வது முறை போடும்போது எனக்கு ரொம்ப சிறப்பாக கிடைத்தது. அதனால் எனக்கு அமெரிக்காவில் இருக்கிற ஒஹாயோ மாநில பல்கலைக்கழகத்தில்
கூடுதலாக மேல் படிப்பு. அப்போ நான் தியாகராசர் கல்லூரியில் So, நீங்க படித்து முடித்து higher ஆசிரியராக studies இருக்கிறேன். வந்து abroadல தான் பண்ணீங்க. ஆமாம், அமெரிக்காவில் தான் படித்தேன் நான். அது ஒரு மிகச்சிறந்த அனுபவம். எனக்கு அது ஒரு பெரிய திருப்புமுனை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த அந்த வெளிநாட்டில் போய் திரும்பி படிச்சுட்டு வந்தது அந்த காலத்தில் ஒரு அரிதான விஷயங்கிறதுனால கண்டிப்பா சார், கண்டிப்பா. ஒரு மதிப்பு கூட்டுறது கிடைச்சது கல்லூரியில். ப்ளஸ் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் பீப்புள் பார்க்கும்போது நம்ம நிறைய அவங்க கல்ச்சர் லேர்ன் பண்ணிப்போம், நிறைய விஷயம். எனக்கு திருமணம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு வரும்போது எனக்கு வரவிருந்த மனைவியினுடைய தந்தை எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். அவர் பொண்ணுக்கு ஒரு டாக்டர் பார்த்துக்கிட்டு இருந்தபோது அமெரிக்கா படிச்சு வந்த மாப்பிள்ளை இருக்காராம்லன்னு சொல்லி அவர்கள் கொடுத்தாரு. மேடம் உங்களுக்கு திருப்புமுனை ஒரு வகையில கல்வி, இன்னொரு வகையில இல்லறம். அது ஒரு பெரிய அது வந்து ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட். உங்களோட மேரேஜ் லைஃப் தான் உங்களுக்கு ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட்னே சொல்றீங்க நீங்க. மேடம் ரெண்டு வகையில கல்விக்கும். மேடம் பத்தி ஒரு 2 வார்த்தை ஷேர் பண்ணுங்க சார். ஆஷா வந்து விருதுநகர் வன்னிய பெருமாள் கல்லூரியில் இளைஞர்கள் படித்தவங்க. ஓகே. படித்து முடிச்சுட்டு மேலே படிக்க மாட்டேன், வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லி தான் திருமணத்திற்கு வந்தார்கள். ரூல் போட்டு தான் வந்தாங்க. அது என்ன ஒரு கூடுதல் வாய்ப்புன்னா, திருமணத்தை அன்னைக்கு அவர்களுக்கு முதுநிலை விலங்கியல் தியாகராசர்களை படிப்பதற்கு கல்லூரியில் சீக்கிரமாக மாணவர் சேர்க்கை இதை கொடுத்தாங்க, அட்மிஷன்ஸ். ஓகே. ஆக நாங்கள் 2 பேரும் கல்லூரிக்கு சேர்ந்து வருவோம். நான் ஆங்கிலத்துறைக்கு போவேன், விலங்குத்துறை போவாங்க. நிறைய பேர் வேடிக்கை பார்ப்பாங்க, இது யார் இந்த ஜோடி இப்படி தெரியுது கல்லூரிக்குள்ள அப்படின்ட்டு. ஒரு 2 வருஷம் அப்படியே தெரியும். பூ வச்சு தான் கூட்டிகிட்டு வருவேன். அதெல்லாம் இந்த வேடிக்கை பார்ப்பாங்க. அப்பப்போ ஆஷா போய் பார்த்துட்டு வருவாங்க, இவர் தான் நம்ம ஆசிரியருடைய மனைவி. அந்த ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் எங்களுக்கு தொடர்ந்து நீடித்தது. உங்களோட டர்னிங் பாயிண்ட் நீங்க நினைக்கிறது வந்து அந்த அப்ராட்ல போய் நீங்க ஸ்டடீஸ் பண்ணனால உங்களோட லைஃப்ல நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஆமாம், அதனால நிறைய. அப்போ அந்த சமயத்தில் பயிற்சிக்காக 1984 ஒரு வாய்ப்பு கிடைச்சது. தேசிய பயிற்சியாளர் நாங்கள் தான் முதல் அணி, ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் நேஷனல் ட்ரெயினர்ஸ். அந்த இந்தூரில் போய் முடிச்சுட்டு வந்தோம். அது இந்த படிப்பு இந்த ரோட்டரியில் ட்ரைனிங்லேயே ஃபர்ஸ்ட் முடிச்சதுல உள்ள பேட்ச் 18 பேர், மொத்தம் 18 பேரில் நாங்கள் ஒரு 1984 40 வருஷத்துக்கு மேலே, இப்போ 41 வருஷமாக இருக்குது. அந்த அனுபவமும் கல்லூரியில் அதனால் சுருங்க சொல்லி விளங்க வைத்தல் அப்படிங்கிற ஒரு சின்ன உத்தியையும் எனக்கு இந்த ஜேசி அமைப்பில் பயிற்சியாளர் ஆகும்போது கிடைத்தது. அதே மாதிரி ரோட்டரி அமைப்புகளில் பேச போகும்போது 20 நிமிஷத்தில் பேசணும், கவன ஈர்ப்பு இருக்கிற நேரம் அந்த காலத்தில் 20 நிமிஷம் என்றதுனால அப்போ யூ டிஃபைன், யூ எக்ஸ்பிளைன் அண்ட் தென் ரீஇட்டரேட் அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயமா அமைஞ்சது. இதெல்லாம் வந்து எனக்கு பாடம் சொல்லித்தர்றதுக்கான ஒரு கூடுதல் தகுதியை கொடுத்தது. சரி, இப்போ வந்து ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்டு, அதாவது क्वेश्चंस கேட்ப நீங்க டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்றீங்க. தமிழ் இலக்கியமா இல்ல இங்கிலீஷ் நாவலானா எது சொல்லுவீங்க? தமிழ் இலக்கியம் தானே. தமிழ் இலக்கியம் தான். வெரி குட் சார். அண்ட் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ எந்த மாதிரி வாழ்க்கை ஹீரோ அப்படினாலே உங்களுக்கு யாரு பிடிச்ச ஹீரோ? சுவாமி விவேகானந்தர், அப்துல் கலாம். ஹீரோ லீடர்ஸ் நீங்க வந்து ஹீரோவா பாக்குறீங்க. நான் சினிமா ஆக்ட்ரஸ் உங்களுக்கு பிடிச்சவங்க இப்படி பார்த்தவர்களா? ஆக்டர் அது எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர். ஓகே. பிடிச்ச ஹீரோயின்? ஹீரோயின் பத்மினி. ஓகே. அம்மாவோட சமையல ஒய்ஃபோட சமையல? அம்மாவோட செயல் மேல மனைவி ரொம்ப நல்லா கத்துக்கொண்டார்கள். அதனால அம்மாவோட சமையல ஒய்ஃபோட சமையல ஒண்ணுதான். ஆஷா சமையல். அம்மா இல்லன்றதுக்காக தானே சார் சொல்றீங்க? அப்படி இல்ல, அம்மா சமைச்ச காலம் பிரமாதம். எங்க 2 பேருக்குமே அவங்க தான் செய்வாங்க. நாங்க படிக்க போகும்போது அருப்பூர்லேருந்து நாங்கள் வந்து திரும்பணும். அதனால் அம்மா சமையலை பற்றி ரொம்ப பெருமையாக நான் இன்றைக்கும் சொல்லுவேன். இவர்கள் அதில் அம்மாட்டிருந்து கற்றுக்கொண்ட விஷயம்தான். அவங்க பிறந்த வீட்டிலேருந்து சமையல் கற்றுட்டு வரல, அதனால அந்த டேஸ்ட் அப்படியே அதெல்லாம் அருமையாக கொடுப்பாங்க. அவங்க உணவு விருந்தோம்பல் செய்கிறதுல ஆசை ரொம்ப கெட்டி. ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னா என்ன சார் உங்களுக்கு? நான் வந்து இயல்பாக சிரிச்சிருவேன், பதட்டம் இருந்தாலுமே. அப்புறம் சிரிச்சு சமாளிச்சிருவேன். கொஞ்சம் இறை வழிபாடு நினைப்பேன். நான் யோகா தியானம் அது பண்ணுற பழக்கத்தை வச்சுக்கல. எனக்கு நிறைய அலைபாயிறதுனால நான் அதை விட்டுட்டேன். அப்படியே ஸ்ட்ரெஸ் பஸ்டர் காலையில் 10,000 அடி நடப்பேன். 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரம் நடப்பேன். படிக்கிறது எனக்கு பெரிய இளைப்பாறுதல் உணர்வு. இன்னொன்று நண்பர்களோடு இது போகிறது, ட்ராவலிங் அண்ட் ரீடிங் அண்ட் ஆல்சோ கம்யூனிகேட்டிங் வித் பீப்புள். நேரடியாக பார்த்து பேசி பகிர்ந்து கொள்றதை ரொம்ப விரும்புவேன். ஒத்த மனசோடு இருக்கிறவங்களோட நிறைய தகவல்கள்
விஷயங்கள் அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சூப்பர் சார். ஹூ இஸ் யுவர் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா யாரு நீங்கள் லைஃப்பில் பார்த்து அட்மையர் பண்ணி இன்ஸ்பயர் ஆன ஒரு பர்சன்? முதல்ல இன்ஸ்பிரேஷன் அம்மா தான். அவங்க சில சில பின்னடைவுகள் எங்களுக்கு குடும்பத்தில் இருந்தது. அப்போது எங்கள் அம்மா எங்கள் அக்கா திருமணத்திற்காகவோ எங்களுக்காகவோ அவங்க ஒரு பெரிய ஒரு சமயோஜித்தோடு செயல்பட்டவங்களாக இருந்தாங்க. பள்ளிக்கூடத்தில் 2-3 ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. வாழ்க்கையில் எங்களுக்கு எப்பயுமே வேணும். ஒரே ஒரு பர்சனை நான் சொன்னேன், டக்குன்னு இன்ஸ்பயர் ஆன பர்சனா யாரை சொல்லுவீங்க? அப்படி நேரடியாக நிறைய பேர் இருக்கிறாங்க. இல்லை, நிறைய பேர் இருக்காங்க. பட் டக்குன்னு எனக்கு இவங்க கிட்ட இருந்து நான் இதை எடுத்துக்கிட்டேன், அதனால தான் என்னோட லைஃப் நல்லா இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு யாரை சொல்லுவீங்க? பாஸ், அப்புறமா சொல்கிறேன். உங்களோட ஃபேவரட் கோட் அப்படின்னா? டு ஸ்ட்ரைவ், டு சீக், டு ஃபைண்ட் அண்ட் நாட் டு ஈல்ட். அதுக்கு அப்படி நீங்கள் கடுமையான முயற்சி செய்யணும், தேடல் இருக்கணும், அதை கண்டுகொள்றதுக்கு தாமதமாச்சு அப்படின்னாலும் அது அமையாமல் போய் வெற்றி கிடைக்கலனால நாட் டு ஈல்டு அப்படின்னா அதுக்கு இணங்காமல் தொடர்ந்து முயற்சிக்கணும். So it's only a feedback. To strive, to seek, to find and not to yield அப்படின்னு இருக்கும். இன்னொரு இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். But a man's grasp must, a man's reach must exceed his grasp. அப்போ கொஞ்சம் துள்ளணும், விளையாட்டு விளையாண்டோம்னா ஓடி போய் பிடிக்கிறோம் இல்லை. Else what is a heaven for? அப்போ அது எப்போ நாம் இருக்கிறத விட அவுட்ரீச் பண்ணக்கூடிய திறமை கிடைக்குதோ அப்போ தான் நமக்கு வந்து யூ டிஸ்கவர் கிரேட்டர் ஹைட்ஸ். எல்ஸ் வாட் இஸ் அ ஹெவன் ஃபார் அப்படின்னா அதான் சொர்க்கம். இந்த ரெண்டும் எனக்கு உண்டு. பாரதியினுடைய வாசகங்கள் தமிழில் நான் நிறைய மேற்கோள்கள் இன்னும் வைத்திருக்கிறேன். ஓகே சார், தமிழ் நம்ம தனியாக பேசுவோம் சார். இப்போ ஜேசிஐ ரோட்டரினா ஏதாச்சும் ஒன்று தான் சொல்லணும், 2 சொல்லக்கூடாது. எது சொல்லுவீங்க? ஜேசிஐ. தேங்க்யூ. ரேபிட் ஃபயர் ரவுண்ட் முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்த திரும்ப கொஷின்ஸ் போயிடலாம். மணி பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? தேவை நல்லா சம்பாதிக்கணும், எல்லாரும் நல்லா சம்பாதிக்கணும். நான் வந்து 4 காரணிகளை எனக்கு ஒரு முறை ஒரு பயிற்சி ஜேசிஐ மூலமாக ஒரு அகாடமி போயிருந்தேன். ஜேசிஐ அகாடமின்னு பேர் அது. அந்த ஊரில் போகும்போது ஒரு பெரிய பயிற்சியாளர் வந்தார், ஜான் டி மில்ஸ் அப்படின்னு, அமெரிக்காவிலேருந்து வந்தார், மேசச்சூசட்ஸ்லேருந்து வந்தார். இல்லை, இது வந்து தனியாக இந்தியாவின் சார்பாக நான் ஒரு ஆள் தான் போனேன். அகாடமி, லீடர்ஷிப் அகாடமி. அங்கே அவர் எங்களுக்கு ஒரு சொன்னார், வை இஸ் எ மேன் மோட்டிவேட்டட்? மணி, ஸ்டேட்டஸ், ரெக்கக்னிஷன் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். எக்ஸாக்ட்லி. மணி இஸ் மேண்டேட்டரி. வள்ளுவம் அழகாக சொல்லியிருக்கு, செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எக் அதன் கூர் இல் அப்படின்னா ஒருத்தனை வாய் அடைக்கணும், அவனை கூர் வலிமையான ஆயுதம் அப்படின்னா எது? பொருள். நல்லா சேர்க்கணும், நல்ல முறையில் சேர்க்கணும். அது அறத்தால் வருவதே இன்பம், வள்ளுவம் சொல்றது தானே நம்ம. எக்ஸாக்ட்லி. ஹூ தாட் யுவர் லைஃப் லெசன்? அதாவது இந்த ஆளு தாண்டா எனக்கு வந்து ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தான், இவன்ட்டு இருந்து நான் இதை கற்றுக்கிட்டேன் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? இல்லை எந்த ஆர்கனைசேஷனை சொல்லுவீங்க? வாட் எவர் இட் மேபி. எனக்கு இந்த பாடம் இவங்க கற்றுக் கொடுத்தாங்க. எல்லாமே நமக்கு லைஃப்பில் லெசன்ஸ் தான். ஒருத்தர்கிட்ட இருந்து நம்ம டெய்லி ஒன்று கற்றுக்குறோம். பட் டஃபஸ்ட் லெசன் இந்த ஒரு பர்சன் கிட்ட இருந்து எனக்கு வந்துச்சு, அதனால தான் எனக்கு என்னோட லைஃப்பில் இவ்வளோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா எந்த இதை சொல்லுவேன்? யாரோட வார்த்தைகள் வந்து உங்களை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போச்சு அந்த மாதிரி கேட்குறேன். நாம் இப்போ பள்ளிக்கூடத்துலேருந்தே நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி சொல்லி தந்தவர்கள். நான் கணிதத்தில் தேர்ச்சி அடைகிறது ரொம்ப சிரமப்பட்டேன் 10ஆம் வகுப்பில். ஆனாலும் கூட இல்லை, பிடிக்கிறதுன்னு இல்லை, பிடிக்கும், இன்னைக்கு பிடிக்கும், அதை பற்றி பேசுவதுக்கே ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி வல்லுநராக இருக்கிறவங்கள ரொம்ப போற்றுவேன் நான். ஆமாம், மேத்ஸுக்கு நோபல் பரிசு கொடுக்கலங்கிற ஒரு ஆதங்கமே எனக்கு உண்டு. அது ரொம்ப சிரமப்பட்டேன். எனக்கு அது ஒரு அவமானமான ஒரு நேரத்தில் எனக்கு கிருஷ்ணன் ஒரு ஆசிரியர் கொடுத்தாங்க பள்ளிக்கூடத்துலேருந்து. அவர் தான் என்னை மீட்டார், 184 வாங்க வைத்தார். இந்த உயர்நிலைப்பள்ளி இறுதி தேர்வு, பொது தேர்வில். ஓகே சார். அது வந்து எனக்கு ஒரு பெரிய விஷயம். கணிதத்தை அதை கற்றுக்கொள்பவரும் மேக்ஸ் வரும் வராதுன்றது இல்லை, அந்த பிலீஃப் சிஸ்டத்தை மாற்றிட்டாங்க. ஆமாம், அது ஒரு இவ்வளவு அதில் அதுக்கே ஒரு ஃபார்முலா தான். அதை இவர் ஒரு ஃபார்முலாயிக் மாடியூலில் எனக்கு அதை சொன்னார். அது சொல்ல தெரியல, ஆனால் எனக்கு அது ரொம்ப பிடிச்சி அதனால நான் 184 வாங்கினேன். எனக்கு அது 10ஆம் வகுப்பில் 28 வாங்கின ஆள் நான். அதனால எனக்கு அது ஒரு பெரிய விஷயம்தான், இன்றைக்கும் மறக்க முடியாது. அவர் அமரர் ஆகிட்டார் சீக்கிரமே. அது ஒரு ரொம்ப
பிரமாதமான ஒரு அனுபவம். அதனால எனக்கு நீட்சியாக இப்போ அல்கோரிதம் அப்படி இட்ஸ் பேசிக்கலி மேத்தமெட்டிக்ஸ் திங். ஈவன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபார் லாட் மெனி இயர்ஸ் வாஸ் பார்ட் ஆஃப் த மேத்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்ராட் யூனிவர்சிட்டிஸ் அப்படிலாம் இருந்ததுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனால் கணிதத்தில் தேர்ச்சி கொள்வது ரொம்ப முக்கியம். சூப்பர் சார். நீங்கள் சொன்னது வந்து ஒரு குட் ஃபார்ம் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நான் கேட்குறது வந்து டஃபஸ்ட் திங், இவங்க கிட்ட இருந்து இந்த பாடத்தை நான் கற்றுக்கிட்டேன், இவனால தான் நான் வந்து இப்படி ஆனேன், இவன் என்னை ஸ்டிமுலேட் பண்ணனால தான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னா யாரை சொல்லுவேன்? இவன் மட்டும் அன்றைக்கி ஆக்சுவலாக நம்ம ஸ்டிமுலேட் பண்ணி நம்மளை கஷ்டப்படுத்தும் போது நமக்கு ரொம்ப கவலையாக இருந்திருக்கும். பட் அந்த ஸ்டிமுலேஷன் தான் நம்ம ஒரு பெரிய லெவலுக்கு வர்றதுக்கு காரணமாகவும் இருந்திருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இன்சிடென்ட் இல்லை அப்படிப்பட்ட ஒரு பர்சன் அது நீங்கள் ஷேர் பண்ணணும். பர்சன்னு சொல்ல மாட்டேன், காரணம் அது நல்லா இருக்கு தெரியாது. ஆனால் நான் ஜேசி அமைப்பில் ரொம்ப நல்லா வளர்ந்துருந்த ஒரு நேரம், அமெரிக்காக்கெல்லாம் போயிட்டும் திருப்பி வந்துட்ட நேரம், திருமணம்லாம் முடிஞ்சு எங்களுக்குள்ளே நல்லா இருந்து கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு உடல்நல அசௌகரியம் இருந்த நேரத்தில் ஜேசியை நான் சார்ந்திருந்த அமைப்பில் வந்து சில பேர் எனக்கு எதிராக சங்கத்தலைவர் ஆக விடாமல் கொஞ்சம் யோசித்த ஒரு நேரம் இருந்தது. அப்போ எனக்கு துணையாக இருந்த ஒரு நண்பர், அவரும் இப்போ உயிரோடு இல்லை, நாம் தேர்தலில் நின்று ஜெயிச்சிடலாம், ஆனால் சங்கத்துக்கு அது ஆபத்தாயிரும், அதனால் நாம் விட்டு கொடுத்துருவோம் அப்படின்ட்டார். அப்போ நான் கற்றுக்கொண்ட அந்த பாடம் என்ன அப்படின்னா, நம்ம சொல்கிறது தானே, விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அந்த டைம் கொஞ்சம் வலிச்சிருக்கும். அந்த சமயத்தில் ரொம்ப என்ன ஒரு வருத்தம் வந்தது அப்படின்னா, நமக்கு ஆள் இருக்கிறாங்க, இப்போ தேர்தல் நின்றதுன்னா எனக்கு 28 பேர் அவருக்கு 18 பேர் அப்படிங்கிற அளவு அன்றைக்கி வந்திருந்த 46 பேர் எண்ணிக்கையில். ஆனால் அது வேணாம் அப்படிங்கிறத சொன்னோம். இது மாதிரி தேசிய தலைவர் ஆகும்போதும் நான் ஒரு வருஷம் பின் வாங்கி இன்னொருத்தருக்கு வழிவிட வேண்டியிருந்தப்பையும் அது கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. அடுத்த வருஷம் திரும்ப ஆகும்போதும் ஒரு கஷ்டம் வந்தது. அப்போ இன்னொருத்தர் தேர்தலில் வந்து நின்றுட்டார். அவர் இல்லை, சும்மா ஒரு என்னோட செல்வாக்கு எவ்வளோ இருக்குன்னு சொல்லி நின்னார். ரோட்டரி அமைப்புலேயும் நான் வந்து தேர்தல் நிற்கிற காலத்தில் எனக்கு வயசு 68 ஆயிடுச்சு. அப்போ நிறைய இளம் தலைமுறையின் நடுத்தர வயதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன இந்த வயசான ஆள் வரணுமா அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கு மேலே என் மேலே ஒரு அபிமானம் நிறைய பேர் வச்சுருந்தார்கள். அந்த அபிமானம் எப்படின்னா, எல்லாருக்கும் உதவி செய்யணும், எல்லாருக்கும் அணுகுவதற்கு எளிதாக இருந்தோம். இப்போ நிறைய இம்மாதிரியான மிக கடினமான நேரங்களை ஒரு உறுதியான உள்ளம் அப்படின்னு மட்டும் சொல்ல மாட்டேன், பக்கபலமாக இருந்தவர்கள். ஆஷா பெரிய ஒரு உதவி, அவங்க தான் அரண் போல இருந்து என்னை காப்பவர்கள் எப்பயும். சூப்பர் சார். எல்லா உங்களோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லையும் மேடம் தான் உங்களை வந்து அப்பா கூட இருந்திருக்கிறாங்க. அவங்க தான் ஆளை அடையாளம் கட்டுவாங்க. நான் எல்லாரையும் நம்பி போயிருப்பேன், அவங்க இல்லை இது இந்த மாதிரி சரியில்லை. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அதாவது எனக்கு வந்து வின் பண்ணுறதுக்கான எபிலிட்டி இருந்துச்சு, பட் இருந்தாலும் நம்ம சங்கத்துக்காக விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அப்போ அந்த டைமில் நமக்கு ரொம்ப வெளிச்சிருக்கும் இல்லையா, அதை எப்படி நீங்கள் சமாதானப்படுத்திக்கிட்டீங்க? அதான் எங்கள் நண்பர் சொல்லிட்டாருன்னு சொன்னோம்ல, நாங்கள் 2வது வட்டம் திரும்ப வரும்போதும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது. அதெல்லாம் அப்போல்லாம் நல்ல வலுவான அணி கிடைச்சதுனால எப்பயுமே இந்த ஒருவர் சார்ந்திருக்கிற இன்டர்டிபெண்டன்ஸ் மூலமாகத்தான் நல்லா சாதிக்க முடியுது. அப்படி வந்தோம். நீங்கள் ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் இல்லையா? ஸோ ஆஸ் அன் இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் உங்களுடைய ஒப்பீனியன், அதாவது ஒருத்தவங்க வந்து இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஒரு டிப் அப்படின்னா நீங்கள் எப்படி கொடுப்பீங்க? சீக்கிரமாக இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னு உங்ககிட்ட படிக்கணும். அப்புறம் தொலைக்காட்சியில் பார்க்குறது எனக்கு அவ்வளோ பெரிய ஆங்கில தொலைக்காட்சியில் இருக்கிற அந்த எதுவுமே அவ்வளவு ஒரே அரைச்சமாக ரொம்ப அரசியல் சார்ந்த அல்லது ரொம்ப அன்னைக்கு சூட்டோட சூடாக இருக்கிற விஷயங்களை திரும்ப திரும்ப பேசி அதில் கற்றுக்கொள்கிற வாய்ப்பை ரொம்ப குறைவுன்னு பார்ப்பேன். சில தொலைக்காட்சி அமைப்புகளில் தான் அது அமையுது. வானொலி ஆங்கிலம் கேட்பது அல்லது நிறைய தகவல்கள் கூகுள்லேயோ அதுலேயோ ஒன்று கேட்கணும், காது கொடுத்து, இல்லை உறக்க படிக்கணும், இல்லை அமைதியாகவும் படிக்கணும். சில சமயம் உறக்க படிக்கிற போது ஒரு அந்த அந்த சொல் ஆடல் நமக்கு உச்சரிப்பு கொஞ்சம் கைவந்த கலையாக வரும். செந்தமிழும் நாப்பழக்கம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நான் வந்து பார்த்துருக்குறேன். அப்புறம் கொஞ்சம் வாசிக்கிற போது இதை சில இடங்களில் ஒரு ஊகிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இது ஏதோ ஒரு ஆபத்தான விஷயத்த, இல்லை ஏதோ ஒரு வருத்தமான விஷயத்த, ஏதோ ஒரு மகிழ்ச்சியான விஷயத்த அவன் சொல்கிறான் அப்படின்னா நடுவில் ஒரு சொல் புரியாட்டாலும் கூட ஒட்டுமொத்தமாக நமக்கு பிடிவிடும் வாசிக்கிறப்ப. அதனால அது ஒரு நல்ல முறைன்னு நினைப்பேன். அதுக்கப்புறம் இயல்பாகவே நமக்கு 4 பேரோட பேசும்போது உளர்றோம், இலக்கண பிழை
நிறைய இருக்குது அல்லது சரியான சொல் பயன்படுத்தலை அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். எனக்கு அது ரொம்ப நான் யோசிப்பேன். இல்லை, தமிழ் சொற்கள், தமிழ் கலை சொற்கள், மரபு கலை சொல், தமிழ் இடியம், அதுக்கு இணையான ஆங்கில இடியம் என்னன்னு தேடும் போதெல்லாம் கிடைக்கும். அதில் ரொம்ப எளிமையான 2 உதவிகள் எப்படி பார்ப்பேன்னா, இந்த ஆக்ஸ்ஃபோர்ட் அட்வான்ஸ் லேர்னர்ஸ் இங்கிலீஷ் டிக்ஷனரி, அதில் முதல்ல அந்த சொல் இருக்கும், சொல்லுக்கு விளக்கம் இருக்கும், அந்த விளக்கத்தை ஒரு உதாரணமாக ஒரு வாக்கியமாக வேறு இருக்கும். அப்போ உங்களுக்கு த கான்டெக்ஸ்டுவல் மீனிங், இந்த கான்டெக்ஸ்ட் ஸ்பெசிஃபிக் மீனிங் அதில் மெல்ல கிடைக்கும். அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு வரி செய்தி மாதிரி நமக்கு அமையும். தற்கால தமிழ் அகராதி அப்படின்னு ஒரு கிரியாவில் போட்டிருக்கிறதுல வந்து தமிழ் சொல், தமிழுக்கு விளக்கம், அதை ஆங்கில பதமும் அதில் இருக்கும். இந்த மாதிரி ஒரு முறை நான் எப்பயும் விரும்புவேன். மற்ற எல்லாமே அதற்கு உள்ள புத்தகமோ அல்லது முறையான ஒரு ஆசிரியரிடமோ பயிற்சி பண்ணுறது தான். ஆனால் மொழி எப்பயுமே செல்ஃப் லேர்னிங்கிறத நான் ரொம்ப ரசிப்பேன். நான்லாம் அப்படித்தான். நீங்கள் தமிழை எப்படி கற்றுக்கொண்டோம்? தாயின் மடியில் தான் கற்றுக்கொண்டோம். ஆங்கிலத்தில் அது எப்படி சொல்கிறேன்? ஐ லேர்ன்ட் இங்கிலீஷ் ஆன் மை மதர்ஸ் நீஸ். தமிழில் தாயின் மடின்னு மரபுக்கலை தமிழ் சொல்கிறது, இங்கே மதர்ஸ் நீஸ்ன்னு வருது இல்லை? அந்த மாதிரி முதல்ல ஆரம்பிக்கிறது தான். அப்புறமா இன்னும் கொஞ்சம் நிறைய படிக்க வரும். ஆனால் அந்த ப்ராக்டிஸும் தேவைப்படுது இல்லையா? தேவைப்படுது. உரைநடையோ சிறுகதையோ, நாவல் படிக்க சொல்லலை நான், ஏன்னா படிக்க மாட்டாங்க. சிறுகதை சிறுசாக பார்க்கலாம். நல்ல செய்தித்தாள் வாசிக்கிறத விட சிறப்பான ஒரு இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக சொல்லிட்டு இருக்கு திங்க் இன் இங்கிலீஷ்னு சொல்கிறாங்க. இது எனக்கு வந்து தமிழ் வழி கல்வி தான். நான் புளியம்பட்டி அருப்புக்கோட்டையில் படிச்சுட்டு மதுரைக்கு வந்திருக்கிறேன். அப்படின்னா நான் என்ன பண்ணேன், சுற்றி தப்பாக பேசியிருக்கிறேன். ஃப்ளூயன்சி ஃபர்ஸ்ட், அக்யூரசி நெக்ஸ்ட் என்று நம்ம கம்யூனிகேட்டிவ் ஆங்கில முறையில் எடுத்த உடனே நம்ம அக்யூரேட்டாக பேச முடியாது. தப்பு பண்ண தான் நம்ம கரெக்ட் பண்ணணும். ஃப்ரெஞ்சு சொல்லிக் கொடுக்க வந்த ஆசிரியரே எங்கள் ஆங்கில மாணவர்களுக்கு அவர் சொல்லுவார், அவர் அதை எடுத்தோடனே ஃப்ரெஞ்சில் தான் பேசுவார். எல்லாரும் மொழின்னு முழிப்போம். அப்புறம் மெல்ல ஏதாவது ஒரு வார்த்தைக்கு பார்ப்பான். அவர் அப்படி அப்படின்னு ஏதோ ஒன்று உங்களை போட்டு பிசைஞ்சு எடுத்துடுறாரு. அப்போ என்ன, அது ஆத்திரம் பொங்கியாவது ஏதாவது பேசணும்னு வரும்ல, அந்த மாதிரி ஒரு வெறியில் தான் ஆங்கிலம் நல்லா படிக்க முடியும், எந்த மொழியும். ஆக்சுவலா அந்த ஃபியர் இருக்க கூடாது. நம்ம தப்பா பேசிடுவோமோ, தப்பே இல்லை, அவ்வளவுதான். நோ இன்ஹிபிஷன் when it comes to speaking English. இப்போ எழுதுறதை பொறுத்தளவில் நான் எப்படி பார்ப்பேன், texting is a very good exercise because you don't see the person before you when you text a message. அது அங்கே தானே போகுது, அவனுக்கு தான் தப்புன்னு தெரியும். நாம் டெக்ஸ்ட் பண்ணும்போது நம்மளால் இயன்ற ஆங்கிலத்தில் அனுப்புகிறோம் இல்லை. டெக்ஸ்டிங் இஸ் a very good activity. நல்லா பண்ணலாம். அதை பண்ணுறதில்லை. அது தமிழ்நாட்டில் ரொம்ப, தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலேயோ மற்ற நாடுகளிலே எப்படி இருக்குமோ தெரியல, அவங்க சொந்த மொழியில் உள்ள வாசகத்தை ஆங்கில எழுத்துக்களில் அனுப்புகிறாங்க. தமிழில் உள்ள இதை ஆங்கில எழுத்தில் அனுப்புனா அது ஆங்கிலம் இல்லை, அது கண்டிப்பாக. அதுக்கு பதிலாக அதுக்கு பதிலாக என்ன பண்ணிடலாம், நீங்கள் ரொம்ப பேசிக் இங்கிலீஷ் தப்பா இருந்தாலும் பரவாயில்லை, நீ முட்டி மோதி எழுதி அனுப்பிச்சிரு. நீங்க சொல்ற மாதிரி தமிழ், அதாவது தமிழ் அப்படி இங்கிலீஷ்ல டைப் பண்ணி அனுப்புறாங்க, பிரயோஜனம் இல்லை. யூஸ் ஆஃப் செகண்ட் லாங்குவேஜ் விச் இஸ் யுவர் மதர் டங் இயர், இது செகண்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ். யூஸ் ஆஃப் யுவர் மதர் டங் ஃபார் லேர்னிங் இங்கிலீஷ் ஆர் எனி அதர் ஃபாரின் லாங்குவேஜ் cannot be discounted. முந்தி சொல்லுவாங்க தமிழ்லேயே யோசிச்சு எழுதுனா சரி வராது அப்படின்ட்டு, இப்போ அப்படி இல்லை. அடுத்தது இப்போ உள்ள ஜென்ரேஷன் பசங்க எல்லாமே வந்து இப்போ வர பாடல்கள்லாம் பார்த்துருக்கீங்க, நிறைய பாடல்கள் வந்து புரியறதே கிடையாது, அந்த மியூசிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. நீங்க வந்து இப்போ உள்ள ஜென்ரேஷன்ஸ் கண்டிப்பா இந்த பாடல்கள்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரசிச்ச லிரிக்ஸ் உள்ள பாடல்கள்லாம் என்னெல்லாம் சொல்லுவீங்க? கண்டிப்பா இந்த பாட்டை ஒரு வாட்டியாவது இந்த தலைமுறை கேட்கணும் அப்படின்னா. நான் நிறைய அப்படி இந்த தலைமுறையில் உள்ள பசங்க ஓசை சூழல் ஜாஸ்தியாக இருக்குது, பின்னணி இசை அப்படிங்கிறது. ஆனால் வரிகள் எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது இப்போ இருக்கிற காலங்களில். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இளைய தலைமுறை காதல் பற்றியோ வீரத்தை பற்றியோ இல்லை நட்போ பண்போ அல்லது உணர்ச்சி வசப்படக்கூடிய எமோஷ்னலான விஷயங்களை அவங்க வந்து இந்த புதிய பாடலிருந்து நிறையவே எடுக்கிறாங்க, நிறைய பார்க்குறாங்க.
அதனால நான் வந்து அந்த அவங்க சொன்னீங்க இந்த காலத்து பசங்க ரசிக்கிற பாடல்களையும் ரசிக்கிறீங்க. ஆமா ஆமா எந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் இந்த காலத்து பாட்டுல? ரொம்ப சத்தம் போட்டு இருக்கிற அதை மட்டும்தான் நான் அவ்வளவா விரும்ப மாட்டேன். இல்ல இப்ப உள்ள ட்ரெண்டிங் சாங்ல உங்களுக்கு பிடிச்சி உங்களை அட்ராக்ட் பண்ண லிரிக்ஸ் உள்ள சாங்னா நான் அதுவே பழசா போச்சு. இப்ப நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை தாமரை சட்டென்று மாறுது வானிலை பெண்ணே உன்மேல் பிழை அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி இப்ப இன்னும் அடுத்தடுத்து வந்திருக்கிறத நான் ரொம்ப விரும்புற ரொம்ப துள்ளலான பாட்டு வந்து ஏ ஒல்லிப்பிசா குச்சி மிட்டாயி. அது என்ன பாட்டு? அது சாய் பல்லவியும் தனுஷும் பாடுவாங்கல்ல ஒரு பாட்டு, மை டியர் ராணி மனசுல வாணி. அந்த பாட்டு வந்து இந்த பாட்டுல அவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த ரெண்டு பேருக்குள்ள அந்த சௌஜன்யத்தை ரொம்ப பிரமாதமா. தமிழ் வந்து கொஞ்சம் கொச்ச தமிழா தெரியலாம், ஆனா நல்ல இசை நல்ல குரலில் அவங்க ரெண்டு பேரும் அவ்வளவு அழகா அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் குட்டி பப்பினா டேக் மீ சோ அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? ஆமா, அது ரொம்ப இருக்கிற தலைமுறையிலயும் நான் நிறைய பாட்டுகளை பார்க்கிறேன். இல்ல அந்த காலத்து பாடல்கள்னா என்ன சொல்லுவீங்க? அது நான் நிறைய பாடுவேன். ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண பாடல் வரிகள்? நாங்க எப்பயும் கூட்டமா நாங்க நண்பர்கள் சேர்ந்துட்டோம் அல்லது ஜேசிஐல இதுல ஏதாவது ஒரு முகாம் நடத்தி முடிக்கும் போது நாங்க எப்பயுமே அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும், ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் இனிமே கீதம் பாடுவோம் அப்படின்னு பாடுவோம். அது எப்பயும் சேர்ந்து அடுத்த வரி அதுக்கு அடுத்த வரி அதுக்கு அடுத்த வரி கடைசி வரைக்குமே பாடுவோம். கோடி மக்கள் சேர்ந்து வாழ வேண்டும் விடுதலை அப்படிங்கிறதுல அந்த பாட்டு வந்து அவ்வளவு சிறப்பாக கண்ணதாசன் எழுதி விஸ்வநாதன் ராமமூர்த்தி கடைசியாக ஒன்று சேர்ந்து இசையம் அதோட பிரிஞ்சுட்டாங்க. அப்புறம் அது அவ்வளவு பிரமாதமான ஒரு பாட்டு. எந்த கூட்டமைப்புலையும் ஒரு ஒற்றுமைக்கு அது ரொம்ப சோர்வு இருக்கிற டைம்ல ஒரு பாட்டு கேட்பீங்கன்னா எந்த பாட்டு கேட்பீங்க? டக்குன்னு அதை கேட்டோன்னா ஒரு எனர்ஜி வந்துடும். தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்க அந்த பாட்டு ஒரு எனக்கு ரொம்ப லிரிக்ஸ் நல்லா இருக்கும், ரொம்ப சிறப்பான. தூரம் நெஞ்சும் மனதில் இன்னும் ஏன் பாரம், நெஞ்சம் முழுவதும் வீரம் கண்ணில் இன்னும் ஏன் வீரம், தோல்வி நிலையென நினைத்தா மனிதன் வாழ்வை நினைக்கலாமா. சிறப்பான ஒரு பாட்டாக நான் பார்ப்பேன். மயக்கமா கலக்கமா லைன்ஸ் அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு, அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது மல்லளாகலாம், மாறி போல தன்னை தந்து தியாகியாகலாம், உருகிவிட்ட மெழுகு போல. அந்த பாட்டுலாம் நான் அது பிபி சீனிவாஸ் அவர்கள் பாடிய நிறைய தத்துவ பாடல்களை நான் ரொம்ப விரும்பியிருப்பேன். மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம், வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம். சில நேரங்களில் இன்னொருத்தனுக்குள்ள கஷ்டத்தை நமக்கு ஏதாவது ஒரு நேரத்தில் உணரும் போது, இப்போ வயசாயின்னு இருக்கிறோம் இல்லையா, அப்போ கோடையில் ஒரு நாள் மழை வரலாம், என் கோலத்தில் இனிமேல் எழில் வருமா அப்படின்னு அந்த பாசத்தை நான் ரொம்ப இனிமே நான் எனக்கு அந்த மாதிரி நான் யோசிக்க முடியாதுல்ல. அது அந்த சில இளமை கால அனுபவங்களை நான் அவ்வளவு அனுபவிக்காம விட்டுருக்கிறேன். அந்த ஒரு அனுபவம் அவ்வளவு சிறப்பாக அந்த என்ன விஷயம் மிஸ் பண்ணீங்க சார் இளமை காலத்துல? இன்னும் கொஞ்சம் நாங்கள் சேர்ந்திருந்து இன்னும் கொஞ்சம் பணம் சேர்த்து வேற மாதிரி வந்திருக்கலாம் அப்படிங்கிற. நீங்க வந்து உங்களோட இளமை காலத்துல வந்து துருதுருன்னு இருக்கிற ஒரு சாக்லேட் பாயா இல்ல அப்படின்னா லைப்ரரியிலே இருக்கிற ஒரு லைப்ரரி? ஆனா லைப்ரரியில மட்டும் நான் இருந்தது இல்லை. நான் வந்து எப்படின்னா மாணவர்களோட இருந்த பிள்ளை. நான் எங்க பிள்ளைகளுக்கு 3 மணிக்கு பாடம். அது நீங்க வந்து ப்ரொஃபஸர் ஆனதுக்கு அப்புறம். நான் கேட்கறது யங் ஏஜ்ல பிஃபோர் மேரேஜ் நீங்க ஆஷா மேம் பாக்குறதுக்கு முன்னாடி சாக்லேட் பாயான்னு கேட்குறேன். இல்லை, ஐ எம் நாட் அ சாக்லேட் பாய். ஐ டோன்ட் திங்க் ஐ வாஸ் எவர். நான் வந்து நிறைய அங்கே படிப்பேன், ஆனால் நிறைய பயணங்கள் போவேன். அப்போ உங்களுக்கு ப்ரொபோசல்ஸ்லாம் வந்திருக்கா? 2-3 வந்திருக்கலாம். நீங்க ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க?
இல்லை இல்லை இல்லை, ஆமாம். நான் அமெரிக்காவுக்கு போகும்போது தேனியிலிருந்து அம்பாசந்தர்ந்து கேட்டாங்க. அதுக்கப்புறம் சார் இது வந்து பொண்ணு வீட்டுக்காரங்க கேட்கறத கேட்கல, பர்சனலா ஒரு பொண்ணு வந்து உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்க. இல்லை இல்லை, அந்த மாதிரி 1-2 இருந்திருக்கலாம்னு எனக்கு தோணுது. ஆனா அதை நான் அவ்வளவு பெருசா அந்த சமயத்துல ஆதரிச்சிடல. 1-2 பேர் கேட்டிருக்கிறாங்க. கேட்டிருந்தா இப்படி இதுக்காக கேட்கல, நீங்க என்ன பண்றீங்க, உங்க அப்பா யாரு, என்ன பண்றாங்க, அப்பா கேட்கல. அந்த காலத்துல அப்படி பேச மாட்டாங்க இல்லையா ஓப்பனாவும். ஆஸ் ஒரு பிரின்சிபலா, ஒரு ப்ரொஃபஸரா நீங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க. மிஸ்சீவியஸ் ஸ்டூடெண்ட்ஸை ஹேண்டில் பண்றதுக்கு இப்போ இருக்கிற டீச்சர்ஸ்க்கு ஒரு டிப் கொடுக்கணும் அப்படின்னா என்ன கொடுப்பீங்க? நம்முடைய துவனி தோரணை ரொம்ப சிறப்பாக இருக்கணும். நாமே சுங்கிப்பய மாதிரி இருக்கக்கூடாது. நிறைய ஆசிரியர்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க. ஆசிரியர் ஆணோ பெண்ணோ, என் உடை, என் முக பாவனை அதை பார்த்தா அவனுக்கு என்ன தெரியும், அட்டே அப்பா அப்படின்னு நினைக்கணும் நம்மளை, அவங்கள. அதனால தான் பர்சனாலிட்டி மேட்டர்ஸ். தோற்றம், அப்புறம் எண்ணம். என்னுடைய மனப்போக்கு மாணவர்களுக்கு அவனுடைய மனநிலையை உணர்ற மாதிரியான ஒரு அந்த சகதாபம், எம்பத்தி அவனுக்கு அது இருக்கணும். இல்லாட்டி அவன் ஆசிரியராக இருக்கவே கூடாது. எம்பத்தி இல்லைன்னா இப்போ உள்ள ஜெனரேஷனோட நம்ம மூவ் பண்ணவே முடியாது. appearance, the attitude and the ability either to advise the student on life or career, or to advise the student as a person with expert power. அந்த பாடத்துல நான் தான் கெட்டின்னு இருக்கிற மாதிரி போனா இனி ஆசிரியர் என்ன சைலன்ஸ் ப்ளீஸ் கூட சொல்ல வேண்டியதில்லை, பண்ணிடலாம். இன்னொன்று வந்து நல்ல பாடம் நடத்துகிற போது துல்லியமாக, ரத்தின சுருக்கமாக, தெளிவாக பேசக்கூடிய ஆள் இருக்கணும். ஆக்யூரேட், பிரீஃப் அண்ட் கிளியர், ஏபிசி. இது நிறைய ஆசிரியர்களுக்கு இல்லை தான். அதோடு மட்டும் இல்லை, பெரிய வயசு வித்தியாசம் 10 வயசுக்குள்ளே இருக்குது. இப்போது பையனுக்கு சமமாக ஆசிரியர் ஒரு மாதிரி மோதல் உணர்வு, போட்டி உணர்வு பார்க்குறாங்க. அப்புறம் இல்லை, இப்போ உள்ள ட்ரெண்ட் அப்படி இருக்கு. முந்தி வந்து நமக்கு இந்த மாதிரி கூகுளில் போய் சர்ச் பண்ணுறது, ஏஐஸ் இதெல்லாம் இல்லை. இப்போ வந்து எல்லாமே இருக்குது இல்லையா? இப்போ நானும் ஆசிரியர் அதுக்கு இணையா ஐ மஸ்ட் பி a match to my student in terms of information. நம்ம அப்டேட்டடா இருக்கணும். 2 விஷயத்தை டீச்சர் நல்லா பார்க்கணும். ஒன்று டெக்னாலஜி, இன்னொன்று சைக்காலஜி. டெக்னாலஜி in order that you are a match to the boy. Psychology because the boy is always feeling very very weak, so he will not have somebody to support. அப்போ ஒரு ஆசிரியர் தான் அவனுக்கு பெரிய ஒரு உதவியாளராக இருக்க முடியும். he could be a great mentor. அந்த தகுதிக்கு ஒரு திறமை வேணும், மனப்பக்குவம் வேணும், பொறுமை வேணும், சகிப்புத்தன்மை. நாங்களாம் நிறைய ஆசிரியர்கள் மாணவர்களுக்காக விளைச்சிருக்கிறேன். அதனால நல்ல பெயர் வாங்கியிருக்கிறோம். அப்படிங்கிறதுக்கு சமமாக நிறைய மாணவர்கள் எதிராக திரும்பினவங்களையும் நாங்கள் பார்த்துருக்குறோம். ஒரு பையன் ரொம்ப அடமெண்டா இருக்கான், இல்லை ரொம்ப துருன்னு இருக்கான், நீங்கள் டக்குன்னு என்ன பண்ணுவீங்க? நீங்கள் ஒரு ப்ரொஃபஸராகவோ ஒரு டீச்சராகவோ அந்த கிளாஸில் இருக்கும்போது எப்படி அவனை உங்கள் வழி? அப்புறம் அவனை கூட்டிகிட்டு நடப்பேன். நான் கேன்டீன் கூப்பிட்டு போவேன், சாப்பிடுவேன். அப்புறம் திடீர்னு வருவேன், சாப்பிட்டியான்னு கேட்பேன். சாப்பிடலாம இந்த 10 ரூபா வச்சுக்க போய் சாப்பிட்டு அப்படின்னு அனுப்பிடுவேன். அந்த மாதிரி ஆயிருக்கு. இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் வந்து நீங்கள் ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னா என்ன கொடுப்பீங்க? அட்வைஸ் கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க, மெசேஜ். உடனே எதுவும் கிடைக்காது அப்படிங்கிறது முதல்ல பார்க்கணும். அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்க, இன்னைக்கு 10,000 ரூபாய்க்கு வேலை கிடைக்குதுன்னா சரி, ஒயிட் காலர் ஜாப் தான். 40 வயசுல அந்த வேலை நமக்கு நிரந்தரம் இல்லை, அதுல ஊதியம் உயர்வும் இல்லை. அதனால எனக்கு ஒரே ஒரு கல்வியும் அதற்கு நிகரான ஒரு செயல்திறனும், இந்த 2 தான் வேணும். நாலேஜ் அண்ட் ஸ்கில். ஸ்கில் எப்படி பார்க்குறாங்கன்னா, அவன் என்ன வேணால் பாடம் படிச்சிருக்கலாம், ஆனால் இங்கே போய் இந்த வேலையை முடிச்சுட்டு வா அப்படின்னா சால்விங் த ப்ராப்ளம். அதுக்கு எப்படி வரும்? மன்றங்களில் உதவியாளராக, ஒரு தொண்டனாக, பிள்ளைகளோடு இருந்து பழகினதில் உரசல் மோதலாக, ஆண் பெண் நிகர்நிலை உணரக்கூடியவனாக, இல்லாட்டி பெண்களை பார்க்குற போது இன்னும் அந்த மாணவர்களாக இருக்கிறவன் ஏதாவது ஒன்று சீண்டலாம், கேள்வி பண்ணலாம், வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற உணர்வுகளில் இருக்கலாம். அது பெண்ணுக்கு சில சமயம் அமையலாம். அதனால இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் நாம் அவங்ககிட்ட ஒரு நிதான குணத்தை எதிர்பார்க்கிறோம். ஓகே சார், பொறுமை வேணும்னு சொல்கிறீங்க. பொறுமையாக இருக்கணும்னு சொல்லலை, விழிப்புணர்வோடு இருக்கணும். ஒரு சின்ன நியாயம் பார்க்குற உணர்வு இருக்கணும்.
நீங்கள் ஆண் பெண் நிகர் நிலையாக பார்க்குற ஒரு பக்குவம் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி மாணவர்கள்ட்ட இளைஞர்கள்ட்ட ஆசிரியர்கிட்டமே நான் சொல்கிறது அதுதான், ஆண் பெண் நிகர் நிலை அது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப முக்கியம். அது இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கலாம், நிறுவனங்களிலும் சரி இல்லறங்களிலும் சரி. ஸோ உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகுதா? இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் வந்து அப்படி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இருக்கிறாங்க, ஆனால் அவர்களுக்கு கொஞ்சம் அதில் இன்னும் கொஞ்சம் நுட்பம் தெரியணும். இல்லை, இப்போ இருக்கிற ட்ரெண்ட் ஜென்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து இப்போ கொஞ்சம் 2 பேருமே வேலைக்கு போகிறாங்க, 2 பேருமே வீட்டில் எல்லா ஒர்க்ஸுமே பண்ணுறாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் மாறிட்டு தான் வருது. பட் ஸ்டில் இந்த வில்லேஜஸ் இன்னும் கொஞ்சம் இடங்கள்ல அது மாறாமல் இருக்குது. ஆஷா மேம்க்கு வந்து ஒரு சாங் டெடிகேட் பண்ணால் என்ன சாங் டெடிகேட் பண்ணுவாங்க? உள்ளத்தின் கதவுகள் கண்களடா, அந்த உறவுக்கு காரணம் பெண்களடா, உள்ளத்தை ஒருத்திக்கு கொடுத்து விடு, அந்த ஒருத்தியை உயிராய் நினைத்து விடு. எக்ஸலண்ட், சூப்பர் லிரிக்ஸ், ரொம்ப அருமையாக இருந்துச்சு சார். டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் பீப்புள் நம்ம வந்து மீட் பண்ணியிருக்கீங்க நீங்கள், சரிங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேயும் நிறைய மிங்கிள் ஆயிருக்கீங்க, லீடர்ஸ் கிட்டேயும் மிங்கிள் ஆயிருக்கீங்க. ஸோ இப்போ என்னன்னா, எல்லார்கிட்டையுமே வந்து ஒரு காமனாக ஒரு சீக்ரெட் நான் ஃபாலோ பண்ணுறேன் பீப்புள் ஹேண்ட்லிங்கில் அப்படின்னா என்ன? ஓப்பன்னஸ். however looser that I become because of their own attitudes, I still continue to be open. ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ரொம்ப இன்னைக்கு திறந்த மனசு தான். என்னை எவ்வளவோ ஏமாத்திருக்கிறாங்க. ஆளுநராக போன வருஷம் இருந்த போதும் சரி, கல்லூரியில் இருந்த போதும் சரி, ஜேசிஐயில் இருந்த போதும் சரி, பல பேர் பல மாதிரி என்னை கையாண்டுருக்கு பார்த்துருக்குறாங்க. அப்படி ஏமாற்ற முடியாது. நான் அந்த மாதிரி ஏமாந்து போகிறதில்ல. சரி, ஏமாந்து போகிறது எப்படின்னா, அவங்களுடைய அணுகுமுறையில் எனக்கு அவங்க பின்னடைவு கொடுத்துருக்குறாங்க தான். சரிதான், ஏமாந்துருக்குறோம், மறுக்கிறதுக்கு இல்லை. இல்லை, அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ஆனால் அது என்ன, அது ஹேண்டில் பண்ணுறத நான் அது வந்த நிலையை அப்படியே எதிர்கொண்டேன் தான், அவ்வளோதான். அக்செப்டன்ஸ். ஆமாம் ஆமாம். இஃப் யூ கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆக்ட் as a ஹீரோ, எந்த ஹீரோயினை சூஸ் பண்ணுவீங்க? இது ரொம்ப சிறப்பான கேள்வியாக இருக்கு. நீங்க லேட்டஸ்ட் யாருனாலும் எடுக்கணுமா? யாருனாலும் எடுத்துக்கோங்க, அது உங்க சாய்ஸ். நிறைய ஆர்டர்ல இருக்கு உங்களுக்கு. சாய் பல்லவி எடுக்கலாம், நயன்தாரா எடுக்கலாம். ஓ, சாய் பல்லவி, நயன்தாரா. அந்த காலத்து ஹீரோ என்ன? பத்மினியா? இல்ல, கேஆர் விஜயா. ஏன் ஸ்பெசிஃபிக்கா கேஆர் விஜயா? கேஆர் விஜயாவுடைய கற்பகத்திலிருந்து பின்னாடி வந்த படம் திரிசூலம், அதுக்கப்புறம் தாண்டி அப்புறம் எல்லாம் அம்மா வேஷத்துக்கு வந்தவங்க தான். அவங்கள்ட்ட ஒரு இயல்பான நடிப்பை நான் பார்த்துருக்கிறேன். இருமலர்கள். சாய் பல்லவி ஏன் சூஸ் பண்ணீங்க? நயன்தாரா ஏன் சூஸ் பண்ணீங்க? நயன்தாரா நடிப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். நயன்தாராவினுடைய இயல்பான நடிப்பும் சரி, மிடுக்கான நடிப்புலையும் சரி, நான் பல படங்கள் பார்த்துருக்குறேன். மிகச்சிறந்த ஒரு நடிகை தான் அவங்க, நயன்தாரா. ஸோ நயன்தாரா இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. I'm not waiting for her in any case. ஓகே, இப்போ ஒரு ட்ரிக்கி கொஸ்டின். ஒரு 2 டிக்கெட்ஸ் இருக்கு உங்ககிட்ட, சரியா? ஸோ 2 டிக்கெட்ஸ் இருக்கு சினிமாக்கு. அம்மாவையும் கூட்டிகிட்டு போகணும், ஒய்ஃபையும் கூட்டிகிட்டு போகணும். யாரை சூஸ் பண்ணுவீங்க? எப்பயுமே எனக்கு ஒரே விஷயந்தான், நான் வீடுகளே தெரியும், நான் எழுதிட்டு அவங்கள தான் அனுப்புவேன். 2 பேர் போகணும். நீங்க சேஃபா ஆன்சர் பண்ணிட்டீங்க. நீங்களும் அம்மாவும் போகலாம், இல்லைன்னா நீங்களும் ஒய்ஃபும் போகலாம். அம்மாட்ட சொல்லிட்டு ஆஷாவை தான் கூப்பிட்டு போவேன். அம்மா கன்வின்ஸ் அம்மாட்ட சொல்லிடுவேன் நான். அம்மா புரிஞ்சுப்பாங்க. ஆமாம், அம்மா அப்படிப்பட்ட அம்மா தான் எனக்கு. ஒரு அட்ராக்டிவ் செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களை நீங்கள் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க ஒரு 1 மினிட்ல? ஸோ இதை பார்க்குறவங்க ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கலாம், இல்லை யாருனாலுமே ட்ரெயினர்ஸ் பார்க்கலாம், அவங்களுக்கும் அது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Raja is my name. Sorry, once upon a time I had no other fame. But today Raja is my name and I have lived up to the name. சூப்பர் சார். அப்புறம் விளக்க மற்ற கல்வி தகுதிகளை எல்லாம் எடுத்து சொல்லணும். ஸோ உங்களோட ஸ்டார்டிங் இப்படி இருக்கும். ஆமாம் ஆமாம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்து இந்தந்த புக்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன புக்ஸ் சஜஸ்ட் பண்ணுவீங்க? கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது லைஃப்பில் இந்த புக்ஸை படிச்சிருக்கணும் அப்படின்னு. சங்க இலக்கியத்தில் எந்த பகுதியாவது படிக்கணும். அகநானூறு படிக்கிறாங்களோ இல்லையோ புறநானூறு படிக்கணும். அகநானூரில் நான் ரொம்ப விருப்பம் படலை. காரணம் இந்த அகநானூறு புறநானூறுலேருந்து நமக்கு லைஃப் லெசன்ஸ் என்ன சார் எடுத்துக்கலாம்? புறநானூரில் நிறைய கிடைக்கும். அகநானூறு பொதுவாக தலைவன் தலைவி
பிரிவாற்றாமை அந்த மாதிரி நிறைய இருக்கும். அது இப்போ இருக்கிற ஆட்களுக்கு அது அவ்வளோ தூரத்தை பிடிச்சிருமான்னு எனக்கு சொல்ல தெரிஞ்சிடல. அங்கங்கே அப்பப்போ ஏதாவது ஒன்று நாம் கிடைக்கும். புறநானூரில் கிடைக்கும், திருக்குறளில் கிடைக்கும், பாரதியினுடைய இதில் கிடைக்கும். பாரதியினுடைய வரிகள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வரிகள் சொல்லுங்க. பொதுவாகவே தமிழ் இலக்கியங்கள்ல உங்களை வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண பாரதி, திருவள்ளுவர் 2 தான் நான் ரொம்ப விரும்பி சொல்லுவேன். ரொம்ப ஆசிரியர்களுக்காகவே நான் சொன்ன ஒரு குறள் வந்து 2 சொல்லுவேன். நாம நிறந்து இனிது விரைந்து தொழில் கேட்கும் ஞாலம், நிறந்து இனிது சொல்லுதல் வல்லார்பெரியன். உலகம் கையை கட்டிட்டு வந்து சொல்லுங்கயா ஆணையிடுங்கள்னு கேட்க யாரை பார்த்து? நிறந்து இனிது சொல்லுதல் வல்லார்பெரியன். அந்த வல்லமை இருக்கிறவங்க எக்ஸ்பர்டைஸா இருந்தார். அதே மாதிரி இனரூழ்த்தும் நாரா மலர் அணிவர், கற்றது விரித்து உணர இயலாதவர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நல்ல மலர் இருக்கு ஆனா அதுல வாசமே இல்லாட்டி எவ்வளவு பிரயோஜனம் இல்லை. அது மாதிரி படிச்சதை எடுத்து சொல்ல இயலாதவன் லாயக்கு இல்லை, அப்படிப்பட்ட ஆசிரியன் தேவையும் இல்லை அப்படின்னு பார்ப்போம். நாம புதிய ஆத்திச்சூடி 110 நான் ரொம்ப விரும்புவேன். அச்சம் தவிர, ஆண்மை தவறவேல், இழைத்தல் நிகழ்ச்சி அப்படின்னு அது வரிசையா இருக்கும். அதுல நிமிரன இன்புறு ரொம்ப நல்ல வாசம், வண்டு மாதிரி கொஞ்சம் தேன் உண்டோன்னு தெரியுமில்ல, அதனுடைய மகிழ்ச்சி மாதிரி இருக்கணும். ரொம்ப நல்ல ஒருவரி செய்தியாக 110 இருக்கும். புதிய ஆத்திச்சூடின்னு பேர். ஓ, அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்றாங்களா? சொல்லுவார். ஆமா, நிமிரன இன்புறு. ஞமலி போல் வாழல், நாய் மாதிரி வாழக்கூடாது. இந்த மாதிரி நிறைய ஒரு அழகா சொல்லி கொடுத்துருப்பார். சார், நீங்க வந்து உங்களோட லைஃப்ல ரொம்ப தர்ம சங்கடமான ஒரு சிச்சுவேஷன் எனக்கு ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்ச ஒரு தருணம்? கல்லூரி முதல்வராக இருக்கும்போது தனியார் பல்கலைக்கழகங்கள் துவங்குவதற்கான ஒரு அனுமதி எங்கள் கல்லூரிக்கும் கிடைச்சிருந்த போது, ஆசிரியர்கள் ரொம்ப கிளர்ச்சியில் இருந்தபோது அவங்கள மேலாண்மையத்தை எடுத்து சொல்லி பெரிய நடவடிக்கை அமையாத அளவுக்கு கொஞ்சம் எடுத்து சொன்னோம். ஆனால் அதற்கு பின்னால் இதே ஆசிரியர்கள் 1-2 பேர் வந்து அவங்களுக்காக நாம் பரிந்துரை பண்ணி நாம் மீட்டிருக்கிறோம். ஆனாலும் கூட ஒரு சில விஷயங்களில் தாமதமான போது அவர்கள் அதை வேறு மாதிரி மேலாண்மையிட்ட சொல்ல போய் ரொம்ப தர்ம சங்கடமான நிலை வந்தது. யாருக்காக நாம் பரிந்து பேசணுமோ அவர்கள் அன்னைக்கு தேவைக்கு நல்லா அமையலைன்னு உடனே நமக்கு எதிராக மாறுறாங்களே அப்படின்னு. இது மாதிரி குடும்பங்களில் நம்ம உதவி செய்தால் நமக்கு எதிராக போனது, அல்லது ரோட்டரியோ ஜேசி அமைப்பில் தேர்தல் காலங்களில் நம்மளை வேறு மாதிரி இது பண்ணி விடுறது, இந்த தர்ம சங்கடமான சமயங்கள் நிறைய வந்திருக்கு. அதையெல்லாம் நான் நிதானமாக தான் சமாளிச்சிருக்கிறேன். அதனால பல பேர்கிட்ட என்ன நினைப்பாங்க, ரொம்ப இப்படி திருறாரு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒன்றே தெரியும், இதுக்கெல்லாம் ஆள் ரொம்ப தோண்டு போயிடல அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் அந்த மன வலி அதில் என்ன இருந்தாலும் இந்த கர்மான்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு வந்து அவங்க பதில் சொல்லி தானே ஆகணும். அது எனக்கு அதில் பெரிய அளவில் நான் நம்பிடல. நிறைய பேர் நல்ல குற்றம் செஞ்சுட்டு நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதனால் நான் கர்மம்னு பார்த்துடல, நம் பங்குக்கு அறம் செய்ய விரும்புகிறோம். ஆனால் எல்லாருக்கும் அறம் செஞ்சுக்கிட்டாங்களா? அப்படி பலனை எதிர்பார்க்க, நான் பலனை எதிர்பார்ப்பேன். பலனை எப்படி எதிர்பார்ப்பேன்னா, எனக்கு சாதகமாக இல்லைன்னு இல்லை, அது பொது பலனாக இருக்கணுங்கிறத தான் நான் பார்ப்பேன். எங்கள் வாழ்க்கையில் நானும் ஆஷாவுமே எங்கள் 2 பேருமே எங்களுக்கு ஆதாயம் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. யாருக்குமே எங்களால் இயன்ற உதவியை, பண உதவி முதல்கொண்டு நாங்கள் வெளியே போய் தான் செஞ்சுருக்கிறோம். அதனால் எங்களுக்கு நாங்கள் சில சௌகரியங்களை அதனால் அடைய முடியாமல் போயிருந்தது. தர்ம சங்கடம் நிறைய பார்த்துருக்குறோம். இப்போ யாராவது உங்களை கோவப்படுத்துகிறாங்க, அப்போ எப்படி நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க? நான் கோபம் பொது இடங்களில் பண்ணதில்லை. நான் கோவப்பட்டது ஆஷா கூட குடும்பத்தாரோட தான் கோவப்பட்டிருக்கிறேன். அங்கெல்லாம் நான் கோவப்பட்டதில்லை, வெளியில் யாரோடையும். என்ன இல்லை, அந்த டைமில் என்ன பண்ணுவீங்க? கோவப்படணும், நம்மளை படுத்துவாங்க, கடுமையாக பேசியிருக்கிறேன், திட்டி விட்டுருவீங்க. வேற நான் எந்த நடவடிக்கையிலும் இறங்கினதில்லை. அவருக்கு தீங்கு நினைவிக்கிற மாதிரி பின்னின்று சேர்ந்த வேலையை நான் பார்த்ததில்லை. அந்த காரியம் நான் என் நாளில் இது வரைக்கும் செஞ்சதில்லை. நேருக்கு நேர் திட்டிருக்கிறேன், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக திட்டிருக்கேன். ஆமாம் ஆமாம். உங்களோட லைஃப்பில் உங்களுக்கான ஒரு பொக்கிஷம் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? அது பேருக்கு ஏற்று விட ஆஷான நம்பிக்கைன்னு தானே அர்த்தம். ரொம்ப பிரமாதமாக தூக்கி நிறுத்தின பெண் அவர்கள். நான் யோசிப்பேன், அவங்க அதை அழகாக செயல்படுத்துறதுக்கான வழி அமைச்சு தருவாங்க. நான் இப்போயும் கூட பயிற்சிக்காக இது வேணும்னு சொன்னேன்னா அதை அழகாக அவங்க வடிவமைச்சு கொடுத்துருவாங்க. கணினி நல்ல நிபுணர் என்ற முறையில்.
அப்புறம் நிறைய விஷயங்களை நான் இன்னும் இந்த டிஜிட்டல் முறையில் பெரிய எனக்கு அனுபவம் பத்தாது தான். அப்டேட் ஆகல. அவங்க எல்லாமே வீட்டு வரி கட்டுறதோ மற்றது செய்கிறதோ பதிவு செய்கிறது பயணச்சீட்டுக்கு வாங்குறது டாடாடாடா அவங்க சமைச்சு கொடுக்குற முறை கோலம் போடுற சிறப்பு அவங்க கல்வி புலமை மிகச் சிறப்பானது. அவங்க மைக்ரோபயாலஜியில் ஆய்வு முடித்து அவங்க ஒரு 5 பேருக்கு அதே ஆய்வு பட்டம் வாங்குறதுக்காக அவங்க பண்ண அதில் இன்னும் டிசீஸ் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவங்க அப்பா டாக்டருங்கிறதுனால அப்போ இருந்தே தெரிஞ்சதுனால அந்த மரபு அணு கொஞ்சம் இருக்கிறதுனால நிறைய மருத்துவ நிபுணத்துவம் அவங்களுக்கு கொஞ்சம் அது மாதிரி விஷயங்கள்ல உங்களோட இந்த லெவலுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேடம் தான் காரணம். ஒன்லி மை ரிக்ரெட் இஸ் ஐ ஹவ் நாட் பீன் அ குட் ஹஸ்பண்ட் ஆல் தீஸ் 44 years. வாழ்க்கையில் ஒரு லட்சியமாக வச்சுருந்தேன், அது இன்னும் அடையலை. 72 வயது எனக்கு, 73 நடந்துட்டுருக்கு. இஃப் யூ விஷ் டு பாஸ் த லீடர்ஷிப் டார்ச் டு த ஸ்டூடெண்ட்ஸ், இல்லை இப்போ இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்துக்கு நீ ஒரு சக்ஸஸ்ஃபுல் லீடராக ஆகணும் அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணால் நீ சக்ஸஸ்ஃபுல் லீடர் ஆகிடலாம் அப்படின்னு நம்ம ஜென்ரேஷன் பசங்களுக்கு என்ன சொல்கிறீங்க? கொலாபரேஷன், மற்றவங்களோட இன்டர்டிபெண்டன்ஸ், அது அந்த திறமை ஒன்று வேணும். பிரச்சனைகளை ஆராய்ந்து கொடுக்குற ஒரு பக்குவம் வேணும். அப்புறம் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. டு லுக் அட் அன் ஆப்ஜெக்ட் ஆஸ் இன் இட் செல்ஃப் இட் ரியலி இஸ் இன் அ வெரி அப்ஜெக்டிவ் மேனர். அது ரொம்ப இல்லை. அவங்களுக்கு ஆதாயமாக தான் பார்க்குறாங்க, அதில் திறமையாக இருக்கிறாங்க, அதில் வெற்றியும் கொள்கிறார்கள். ஆனால் அந்த கண்ணோட்டம் அவ்வளோ சிறப்பாக இருக்கிறதில்ல. அதனால் அப்ஜெக்டிவிட்டி அபவுட் லைஃப் அண்ட் நாலேஜ் தட் யூ கம் டு அண்ட் கொலாபரேட்டிவ் ஸ்பிரிட், யாரோடையும் இணைந்து பணியாற்றணுங்கிற ஒரு இது தேவை இருக்குது. லீடர் அப்படின்னா ஒரே வேர்டில் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? இந்த ஒரு குவாலிட்டி இருந்தால் ஹி இஸ் அ வெரி குட் லீடர் அப்படின்னா பெர்ஃபார்மர் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே பண்ணிட்டு தான் இருக்கணும். அதுக்கு ஸோ தட் அதர்ஸ் யூ டோன்ட் ஹவ் டு டீச் தெம், பை லுக்கிங் அட் யூ தே வில் ஃபாலோ. நம்மளே ஒரு ரோல் மாடலாக இருக்கணும். எஸ், அதே வாய்க்கு வந்தது நீங்கள் சொல்லிட்டீங்க. நன்முறை மனிதராக தான் இருக்கணும் தலைவன். அதே ராமாயணத்தில் கம்பர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறதா எனக்கு நண்பர்கள் சொல்லி, நடையின் நின்றுயர் நாயகன், ஹீ வாக்டு த டாக். நடையின் நின்றுயர் நாயகன், அவனே நடந்து காட்டி மற்றவர்களுக்கு முன்னுதாரணம் இருந்து அந்த உயர்ந்தவன் யாரு? ராமர். நடையின் நின்றுயர் நாயகன், அது ரொம்ப தேவை. இதுதான் ஒரு பேரண்டாவும் நம்ம இருக்கணும்னு சொல்லுவாங்க. பசங்க வந்து நம்ம என்ன பண்றோமோ அதை பார்த்து தான் வளர்றாங்க. we have to be the role model. Asha and I are very lucky with regard to our students. So many of them love us for what we have been able to enable them in their career and in their academics. So we continue to enjoy their greetings and their career updates. Special love for you. அது ரொம்ப நல்லா இருக்கும். அப்பப்போ எங்கேயாவது பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், அங்கெல்லாம் நீங்கள் அன்றைக்கி இப்படி எனக்கு சொன்னீங்க, நான் கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னு அதெல்லாம் ஒரு நல்ல அனுபவமாக எனக்கு இன்னும் இருக்குது. எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் அப்படின்னா எதை சொல்லுவீங்க அக்கார்டிங் டு யூ? எழுத்தோ பேச்சோ, நான் அந்த ஏபிசிடி தான் சொல்கிறது உண்டு. அக்யூரசி, பிரெவிட்டி, கிளாரிட்டி, ஸோ தட் டெலிவரி. Communication is the ability to organize and express ideas. The key word is organize. வாய்க்கு வந்தபடி பேச முடியாது இல்லை, that's not communication, that is nonsense. Organize பண்ணி கரெக்டாக பேச. Is the communication is the ability to organize and express ideas. அதான் நல்ல வாசகமாக நான் பல இடங்கள் இன்னும் சொல்லிட்டு தர்றேன். ஒரு எஃபெக்டிவ் பப்ளிக் ஸ்பீக்கிங்க்கு முக்கியமான ஸ்கில்னா எது? Gathering the material, preparation, அப்புறம் ரைட்டிங் டவுன் இன் ஸ்போக்கன் ஃபார்ம், ஓகே, அண்ட் ரிஹர்சல். நம்ம எப்படி பேசுகிறோமோ அதே வந்து எழுதிட்டு அதுக்கு ரிவைஸ் பண்ணணும். இட்ஸ் பெட்டர் யூ ரைட் டவுன் பிகாஸ் யூ மே ரைட் 4 or 5 pages and use only 2 pages. In that case you have a surplus for another speech. Exactly. That surplus helps you for another speech. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குல்ல. ரிகர்ஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் முக்கியம் பப்ளிக் ஸ்பீக்கிங்கில். ஓகே, ஒரு ஸ்டேஜ் ஃபியர் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டை எப்படி நீங்கள் வந்து மோட்டிவேட் பண்ணுவீங்க? பேச வைப்பேன், அவனை உளர வைப்பேன், சத்தம் போட்டு சவுத்தில்
இப்போ ஏதாவது ஒரு விஷயத்தை கத்தி பேச சொல்லுவோம், அப்போ பாட சொல்லுவோம். பாடுறது எப்போ சிங்கிங் இஸ் ஒன் வே பை விச் லாட் ஆஃப் பீப்புள் கேன் ஓவர் கம் தெர் டிஃபிகல்ட்டி இன் ஸ்பீக்கிங். இப்போ கீச்சு குரலில் சில பேர் பேசுவாங்க, பட் ஒரு காலத்தில் யூ மஸ்ட் பி ஏபிள் டு சிங் இன் ஆர் ஸ்பீக் இன் ஃபுல் த்ரோட்டட் ஈஸ். நல்ல வாசகம் அது, ஃபுல் த்ரோட்டட் ஈஸ் அப்படிங்கிறது. ஐ எம் கோட்டிங் ஃப்ரம் கீட்ஸஸ் போயம் ஓட் எ நைட்டிங்கேல். அந்த பறவை அப்படி பாடுது, அப்படி மென்மையாக, கஷ்டம் இல்லாமல், பிசுறு இல்லாமல், குருநாதர் இல்லாத குயில் பாட்டு அதிசயம் அப்படிங்கிற மாதிரி அவன் பழகுறதுக்கு இதுதான் வழியே. எக்ஸாக்ட்லி. அதாவது பேசுறதுக்கு கஷ்டப்படுறவங்களும் உனக்கு எது ஈஸியோ அதை பண்ணுன்னு சொல்லிடுறீங்க. என்ன வேணா பேசு, யாரையாவது நகைச்சுவையா ஒரு சொல்லு, இல்லை ஒரு கதை சொல்லு, இல்லை யாரை பற்றியாவது பேசு, உனக்கு என்ன தெரியுமோ, இல்லை விளையாட்டை பற்றி பேசு. சூஸ் அ சப்ஜெக்ட் ஆஃப் யுவர் சாய்ஸ், ஸ்பீக் அபவுட் இட், irrespective ஆஃப் தி லாங்குவேஜ், irrespective ஆஃப் தி டோன். பேசு, அது கோர்வையா வராட்ட கூட பரவாயில்லை, நீ குயில் மாதிரி இல்லைனாலும் பரவாயில்ல, இல்லாட்டி பாடுமே. பாடுறதுல நிறைய நன்மை இருக்கிறது. ஒன்றும் உங்களுடைய குரல் இன்னும் கொஞ்சம் ரொம்ப தெளிவாக வரும். அதனால பேச்சுக்கு நான் 3 அம்சம் தானே, சொல்வளம், சிந்தனை வளம், குரல் வளம். சூப்பர். 3 தான். சிந்தனை வளம் இருந்தால் கருத்து கிடைக்கும், அது சொல்லுவதற்கு சொல்வளம் வேணும். அப்புறம் சொல்வளம் நல்லா இருந்துட்டா அது இந்த வளம், குரல் வளம் இருக்கணும்ல, அப்போதானே பேச்சு நல்லா இருக்கும். அது 3ம் தான் சிறந்த அம்சம்னு நான் பார்ப்பேன். சூப்பர் சார். ட்ரெயினர்ஸ் ஜேசிஐயில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இப்போ ட்ரெயினர்ஸ்க்கு நீங்கள் ஒரு அட்வைஸ் கொடுக்குறீங்க, இல்லை ஒரு மெசேஜ் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரெயினராக எப்படி ஷைன் ஆகலாம்? இப்போ கேட்ஜெட்ஸ் எல்லாம் வேண்டவே வேண்டாம். இஃப் யூ ஆர் அ ஃபெசிலிட்டேட்டர் ஹூ கேன் ட்ரா அவுட் a lot of information and then give the input, so supplement, that's the best way of training. அதெல்லாம் ஒரு சப்போர்ட்டிவ் தான வழியே, நம்ம தான் ரியலாக நான் எவ்வளவுக்கு எவ்வளவு என்னுடைய அறிவு திறமை இருக்கிறத அவங்க மூலமாக சில கருத்து வாங்கி, இப்படி இல்லைப்பா இப்படின்னு சொல்லலாம், இல்லை ஆஹா நான் இதுக்கு தெரியாமது போங்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னேன், ஆக இதன் வாயிலாக நாம் அனைவரும் சேர்ந்து அறிந்து கொண்டதுன்னு நான் பண்ணிட்டோம்னா ஐ எம் அ கிரேட் ஃபெசிலிட்டேட்டர். ஸோ டுடே வி ஆர் லுக்கிங் ஃபார் ஃபெசிலிட்டேட்டர்ஸ், நாட் ட்ரெயினர்ஸ். எக்ஸாக்ட்லி சார். அது ரொம்ப இப்போ பார்க்குறாங்க, நிறைய பேச சொல்லணும் அப்படின்னுட்டு. ஆடியன்ஸை பேச வைக்கிறவங்க தான் ஒரு நல்ல ஃபெசிலிட்டி. நானும் இன்னைக்கு ஒரு 2 மணி நேரம் அவங்க 50 பேரையும் பேச வச்சோம், நிறைய சங்க விதிகளை. இப்போ நம்ம ஒரு ட்ரெயினராக நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கே சில இடங்களில் என்ன ஆகும் அப்படின்னா பீப்புள் வில் நாட் கம் அவுட், அவங்க ஓப்பன் அப் பண்ணவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவீங்க? ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருப்பாங்க, இறுக்கமாக இருக்கிறாங்கல்ல, நிறைய ஹெசிடேஷன் இல்லாமல் அவங்க வெளியில் வர்றதுக்கு நீங்கள் என்ன முயற்சிகள் எடுப்பீங்க? நகைச்சுவையாக தான் பேசியிருக்கிறேன் சில இடங்களில், இன்னொரு இடங்கள்ல எல்லாம் சிரமந்தான் பட்டிருக்கிறோம். ஆனால் என்ன பண்ண முடியுது அப்படின்னு சொன்னால், நாம் அந்த நேரங்களில் நல்ல தகவல்களை உறக்க சொல்கிறது ஒரு முக்கியமாக இருக்கும் அப்படின்னு நான் பார்ப்பேன். அந்த இறுக்கம் காரணம் பின்னணி வேற தான் இருக்கும். நான் நிறைய அப்படி பார்த்துக்கிறேன் ஆசிரியர்கள் முன்னாடி பேசும்போது. இல்லை சில நேரம் நீங்கள் நம்ம டீச்சர்ஸ்க்கு ஒரு ட்ரைனிங் எடுக்கிறோம், அப்போ ஒரு பிரின்சிபலோ ஒரு ஹையர் அத்தாரிட்டி இருந்தால் அவங்க ஓப்பன் அப் பண்ண மாட்டாங்க, அது ஒரு ரீசனாக இருக்கும். அதுவுமே இல்லாமல் அவங்களுக்குள்ள ஒரு ஃபியர் இருக்குது, நம்ம ஏதாவது சொல்லி நம்ம போய் அவங்கக்கிட்ட ஏதாவது கன்வே பண்ணிடுவோன்ற ஒரு ஃபியருமே இருக்கும். ஆனால் நான் when you ask lot of open-ended questions or probing questions, you may be able to draw something from them. அல்லது அவங்களுடைய ஆடியன்ஸ் அனாலிசிஸ் கொஞ்சம் தெரிஞ்சிருந்தால் நாம் எந்த மாதிரியான ஆட்களாக இருக்கிறாங்கங்கிறதுனால அதுக்கு ஏற்றபடி போய் தேடுவோம். நிறைய நான் பட்டிருக்கிறேன். என்னை விட விவரம் தெரிஞ்ச ஒரு கோஷ்டிகிட்ட நான் சிக்கியிருக்கிறேன், பெரிய டாக்டர் குரூப்பில் நான் இது மாதிரி சிக்கியிருக்கிறேன். அந்த மாதிரி சமயங்களில் நாங்கள் பொதுவான சில விஷயங்களை தான் நான் எடுத்து சொல்லிக்கிறேன். எக்ஸாக்ட்லி. ஏன்னா அவங்களுக்கு நிறைய தெரியுன்றப்ப நம்ம அதை பற்றி பேச முடியாது. வழக்கமான பதில் எனக்கு இருக்கு, நாம் பேசவே ரொம்ப இறுக்கமாக இருக்கிறாங்க, பேசவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குரூப்பில் ஐ கேன் ரைஸ் மை வாய்ஸ் அண்ட் மேக் தம் திங்க் ஃபார் சம் டைம், ஆர் ஐ கேன் டாக் அபவுட் டேட்டா அண்ட் மேக் தம் கம் அவுட். அல்லது ஏன்னா நான் தப்பாக பேசுனேன்னா அவன் துகவத்தில் சொல்லுவான்ல, அப்போ எஸ் ஐ ஸ்டாண்ட் கரெக்டட். இது மாதிரி வேறு கருத்துக்கள் இருக்கான்னு கேட்டோம்னா அவன் கொஞ்சம் சொல்லுவாங்க. ஸோ டெலிபரேட்லி
putting yourself as a fool before them so that they will open up. அந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்குதா. ஸோ இவ்வளோ இயர்ஸ் ஆஃப் ஜேர்னியில் ஒரு லீடராக நீங்கள் திரும்பி பார்க்கும்போது ஒரு சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு ஒன்று இருந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ அது என்ன அப்படின்றத சொல்லாமா சார்? பல பேரை ஆற்றுப்படுத்துறது எனக்கு ஒரு திருப்தியான ஒரு விஷயம்தான். பல பேர் உங்களோட ஸ்பீச் கேட்டு இன்ஸ்பயர் அப்படி இல்லை, என்னுடைய நடத்தையும் கேட்டு தான் அவங்களோட கூட துணைக்கு இருந்திருக்கிறேன். நான் ஐ ஹவ் ஆல்வேஸ் பீன் எ பெர்ஃபார்மிங் கேப்டன் ஆர் பிளேயிங் கேப்டன். கூட இருப்பேன். ஐ ஹவ் பீன் எ மென்டாரிங் பர்சன். ஸோ ஐ ஒர்க் வித் தெம். கூட போயிடுவேன் நான். அதில் நான் ரொம்ப கௌரவம் பார்த்ததில்லை. அதனால் கொஞ்சம் பேர் என்னை வந்து யார் கூப்பிட்டாலும் வர்ற ஆள் தானேன்னு நினைப்பாங்க. அது உலக இயல்பு. ஏன்னா கெத்தாக தெரியணும்னு ரொம்ப நினைக்கிறாங்க. அதனால தான் உலகம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதில் சில பேருக்கு பல பேருக்கு அதில் திருப்தி இருக்குது. எனக்கு அதில் அவ்வளோ விருப்பம் இல்லை. அதனால் நாம் சில நேரம் டேக் இட் ஃபார் கிராண்டடாகவும் எடுத்துப்பாங்க இல்லையா? எடுத்துக்கிடுவாங்க. நமக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. அதனால் நாம் அடுத்து போக போகிறது இல்லையே. ஓகே, I must have the choice to choose. And when I don't fit in with them, not that I am unfit, but I am a misfit in that company. The best thing for me is to leave. ஸோ இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோதான். நெக்ஸ்ட் டைம் ஐ வில் நாட் கோ, அவ்வளோதான். நீங்கள் ஏதாவது சொல்கிறதுக்கு மிஸ் பண்ணியிருக்கீங்களான்னு பொதுவாக நான் என்ன சொல்வேன், ஐ ஹேவ் ஒன் ஸ்லோகன். கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்காக சொன்னது, God will but I shall. அப்படின்னா கடவுள் கருணை காட்டுவார், ஆனால் நான் தான் செயல்புரியணும். அப்போது தி onus is on me. ஓகே, அதனால் அது நாம் தான் பார்க்கணும். பட் சில நேரம் நம்ம எவ்வளோ தான் எஃபர்ட்ஸ் போட்டாலுமே அதுக்கான பலன் கிடைக்கலையே. ஆமாம், அடுத்த எஃபர்ட் must go to the next effort. அதில் அடுத்து இது சரியாக அமையல. இப்போ நீங்களே கூட அப்போ அதை ஷேர் பண்ணீங்க. என்ன அப்படின்னா, ஐ டோன்ட் பிலீவ் இன் கர்மான்னு சொன்னீங்க. ஏன் அப்படின்னா, the people those who do harm they are happy. அப்போ நான் எப்படி கர்மாவை பிலீவ் பண்ணுறேன்? பல நேரங்களில் சின்ன வருத்தப்பட்டு ஆஷாட்ட பேசுகிறது அதுதான். பாருங்க அவன் இப்படி இருக்கிறான்னு ஆஷாவும் சொல்லுவாங்க, இதை பற்றி நம்ம பேச வேண்டாம், நமக்கு நல்லா கொடுத்துருக்கிறாரு, அதை மட்டும் நினச்சிக்கோங்க. அது மாதிரி நினைச்சுக்கிறாங்க. நமக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடுங்கிற அந்த ஒரு மனப்பக்குவம் தான். அதில் ஆஷா எனக்கு ரொம்ப பிரமாதமாக பஃபர் ஜோன் அவங்க தான் அந்த விஷயத்தில். இங்கிலீஷ் புக்ஸ் வந்து இப்போ உள்ள ஜென்ரேஷன்ஸ்க்கு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா என்னென்ன புக்ஸ் சஜஸ்ட் பண்ணுவீங்க? இந்த புக்கெலாம் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு. I recommend short stories and also a lot of prose pieces that are coming up now. அதை படிக்கணும் அப்படிங்கிறத சொல்லுவேன். கிளாசிக்ஸ் எல்லாராலையும் படிச்சிட முடியல. ஆனால் நிறைய அந்த மாதிரி புஸ்தகங்கள் இருக்குது. ஸோ ஐ வுட் ரெக்கமெண்ட் ஒன் ஆக்ட் பிளேஸ், ஷார்ட் ஸ்டோரிஸ். ஓகே, ஸ்பெசிஃபிக்காக எதுவும் புக்கு அப்படின்னு இருக்கா? No, I don't have such a... இப்போ ஷேக்ஸ்பியர்லாம் படிக்க சொல்ல முடியாது இந்த குரூப்பில். ஸோ ஒன் ஆக்ட் பிளேஸ், abridged versions of big novels, அந்த மாதிரி நிறைய படிக்க சொல்வேன். My pet advice always is read the newspaper because it contains news, views, cartoons, advertisements எல்லாமே இருக்கும். and a lot of articles. Sometimes supplements also give you both classical and modern things. எனக்கு அதுவே படிக்கிறது நல்லது தான். நான் 2 தமிழ் நாளிதழ், 2 ஆங்கில நாளிதழ் அன்றாடம் படிச்சுட்டே இருக்கிறேன். மெல்ல மெல்ல படிப்பேன், இரவு படிப்பேன், 1-2 காலையில் 2 தமிழ் முடிச்சிட்டேன். இன்னைக்கு ஹிந்து இன்னும் பார்க்கல, ஹிந்து பார்த்தேன் பாதி. இனி தலையங்க பகுதிகளில் நிறைய கருத்து வரும், அதில் எல்லாம் பார்க்கணும் தான். நேரம் வந்து ரொம்ப அருமையாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருந்தீங்க. நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி சார். கண்டிப்பாக எல்லாருக்குமே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், ரொம்ப நன்றி. தேங்க்யூ ராஜகோமதி, வணக்கம். இந்த முயற்சியை நான் ரொம்ப போற்றுகிறேன். அதுவும் சிவகாசியில் இருந்து கொண்டு இதை தனியால் இது செய்கிறது பெரிய ஒரு... இல்லை சார், உங்களை மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட இருந்து நாங்கள் நிறைய கற்றுக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ ஐம் ஸ்டார்டிங் வித் யூ. ஸோ லாட் ஆஃப் பீப்புள் இன்னும் என்னை விட சிறப்பான மனிதர்கள் உங்களுக்கு அமைவார்கள். கண்டிப்பாக உங்களுடைய பிளெஸிங்ஸில். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நன்றி.